வணக்கம். என் லைஃப்பில் எனக்கு சில ஹேபிட்ஸ் காணப்பட்டுச்சுது. சோம்பேறித்தனம் மற்றது எதையுமே பிற்போடக்கூடிய அந்த ஒரு தன்மை. இந்த 2 ஹேபிட்ஸுமே காணப்பட்டிருக்கு. அனித்தமா அந்த ப்ரொசஸை செஞ்சுட்டு வரைக்க எங்களோட கம்பெனிலாம் வேலை செய்கிற பாஸ் எங்களுக்கு எங்களோட கம்பெனிக்கு ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜரை பண்ணார். அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணார். காலமாக வேலை ஸ்டார்ட் பண்ணோம். முண்டைக்கு நான் நல்ல ஆக்டிவாக இருக்கிறேன். நல்ல சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்கிறேன். எல்லா வேலையும் பெண்டிங் போடாமல் அந்தந்த சனமே செய்கிறேன். இது ஒரு அற்புதம். இந்த ப்ரொசஸால் தான் இது கிடைச்சுன்னு சொல்லுவேன். என்னுடைய கடவுளும் ஒரு காரணம். என்னுடைய இஷ்ட தெய்வமும் இந்த அனிதாமான்ற ப்ரொசஸை என்ன செய்ய வச்சு அதனூடாக இப்படியான பெனிஃபிட்ஸை அடைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட அனிதாமாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மணிக்கு எக்ஸாக்டாக 3:50 எழும்பிடுறோம். இல்லாட்டி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சரியாக 5 மணி 5:10 5:20 அப்படி தான் எழும்புவேன். ஆனால் அனிதாமான்ற அந்த மோட்டிவேஷன் என்னை சட்டியாக 3:50 எழும்ப வைக்குது ஒவ்வொரு நாளும். அதுக்கும் பிரபஞ்ச சக்தி கடவுளுக்கு எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த வேலை கிளம்புறது நிறைய காலத்துக்கு பிறகு லைஃப்பில் சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. நிச்சயமாக இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்ற கையை சேரும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொசஸை கொடுத்த அனிதாம்மா, அதோட தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இஷ்ட தெய்வம். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையும் லௌதிக வாழ்க்கையும் ஈக்குவலாக இருக்கணும் என்னுடைய லைஃப்பில். அதைத்தான் நான் விரும்புகிறேன். 8 நாள் மாயாஜால அந்த ப்ரொசஸையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அனந்த கோடி நன்றிகள் பிரபஞ்ச சக்திக்கு. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் கோட். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் அனிதாம்மா. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.